மகநதி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு வெளியே பயங்கர குளுவராக இருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் அவங்க வெளியே விடுறது சரியா படலாத்த. அதனால தான் நான் சொல்கிறேன், அவங்களே இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நம்ம இங்கே தங்க வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்களே கிளம்பி போனாலே போகலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள கிளம்பி போவாங்க, சொத்துல பங்கு தராமல் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு அவங்க போகவே மாட்டாங்க. அவங்கள இங்கேருந்து விரட்டுறதுக்கு இது ஒரே ஒரு வழி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நிவின் இருந்துட்டு, எனக்கு என்னமோ இது தப்பாக படுது, நம்ம வீட்டு பொண்ணுங்க இப்படி வெளியே நின்னா நம்மளால தாங்கிக்க முடியுமா, அவங்களும் ஒரு பொண்ணு வச்சுருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் சாரதா இருந்துட்டு நம்ம கங்கா, காவேரி, யமுனாவை பற்றியெல்லாம் யோசிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் அவங்களே கதவை திறந்து, என் பொண்ணு மாதிரி தான் அந்த பொண்ணையும் நான் பார்க்குறேன், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே உங்களை தங்க அலோவ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் காலையில் யார்கிட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தவங்க அப்படியே செட்டில் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கிளம்புற போது, நீங்கள் கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நாங்கள் இதுக்காக கிளம்பணும், நீங்கள் எங்கே கிளம்புறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்கள் கிளம்புற காரியம் நடக்கவே நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இங்கே பாருங்கள், இந்த வீட்டு மேலே நான் கேஸ் கொடுத்துருக்கேன், இந்த வீடு எங்களுக்கு சொந்தமானது, யாரோட பேருக்கு இதை நாங்கள் மாற்ற விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.